தனது நண்பனை முக்கிய பதவியில் நியமிக்க முயற்சிக்கும் அனுர அம்பலப்படுத்திய முன்னாள் எம்பி. கோட்டாபயவிற்காக நடாத்தப்பட்ட குண்டு தாக்குதல், அமைச்சருக்கு சுய சிந்தனை இல்லை என்று கோரும் மஹிந்த தரப்பு. விசா வழங்காத அதிகாரியின் வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு, போலீசார் அதிரடி விசாரணை. காணிகளை இழந்த மக்களாக எமது அகதி வாழ்க்கை போதும், ஜனாதிபதி செயலகம் முன்னாள் போராட்டம். சஜித்திற்கு ஆமாம் போடுபவர்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளனர், சரத் பொன்சேகா விளாசல். நாட்டில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 10 பெண்கள். ஊழல் மோசடியில் சிக்கிய மஹிந்தவின் சகா. 2019 ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடாத்தியது என்று அனுர் அரசாங்கம் தற்போது செய்து வரும் பிரச்சாரம் கண்டிக்கத்தக்கது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் பற்றி தற்போது புதிய விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. இந்து மதத்தை சார்ந்த பிள்ளையான் சிறையில் இருந்தவாறு முஸ்லிம் இளைஞர்களை தூண்டிவிட்டு பௌத்த சிங்கள தலைவரை ஆட்சிக்கு கொண்டுவர குண்டு தாக்குதலை நடாத்த திட்டமிட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த இப்ராஹிம் 2 புதல்வர்களும் தற்கொலை குண்டு தாக்குதலை நடாத்தினார்கள் என்பதை அரசாங்கம் மறுத்துவிட்டது. கோட்டாபய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டுவரவே குண்டு தாக்குதல்கள் நடாத்தப்பட்டதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுய சிந்தனையில் இவ்வாறு பேசுகின்றாரா அல்லது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக இவ்வாறு உளறுகின்றாரா என்பதை அறிய முடியவில்லை. 2018 ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற அதிகார சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அமோக வெற்றி பெற்றது. 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு வெற்றி உறுதி என்று மக்கள் தமது ஆணையூடாக உறுதிப்படுத்தியிருந்தார்கள். இவ்வாறான நிலையில் தேர்தல் வெற்றிக்காக குண்டு தாக்குதலை நடாத்த வேண்டிய அவசியம் ராஜபக்சக்களுக்கு இருக்கவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாத்தளை கனேமுள்ள பகுதியில் விசா செயலாக்க அதிகாரியின் வீட்டின் மீது 2 பாதாள உலக துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கி சூடு நடாத்தியுள்ளனர். துபாயில் மறைந்திருக்கும் 2 பாதாள உலக தலைவர்களுக்கு விசா வழங்க மறுத்ததன் காரணமாக இந்த துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டுள்ளது. துபாயில் மறைந்திருப்பதாக கூறப்படும் 2 பாதாள உலக தலைவர்களான மெதிகமல் லோக்கா மற்றும் இசுரு ஆகியோருக்கு விசாக்கள் வழங்கப்படாததால் கோபமடைந்த கும்பல் துப்பாக்கி சூடு நடாத்தியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விசா செயலாக்க அதிகாரியும் துபாய் சென்றிருந்த நிலையில் துப்பாக்கி சூடு நடந்த நேரத்தில் அவரது மனைவி மற்றும் பிள்ளை மாத்திரமே கனேமுள்ள பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் இருந்துள்ளனர். விசா செயலாக்க அதிகாரி இந்த 2 பாதாள உலக தலைவர்களுக்கும் துபாயில் தங்க விசா வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். மேலும் அதற்கான பணத்தையும் பெற்றுக்கொண்டு, ஆனால் இறுதியில் அவரால் அவர்களுக்கு விசா வழங்க முடியவில்லை. இதனால் கோபமடைந்த பாதாள உலக உறுப்பினர்கள் அவரை தொலைபேசியில் அழைத்து இலங்கையில் அவரது மனைவி மற்றும் பிள்ளையையும் கொலை செய்வதாக மிரட்டியுள்ளனர். அந்த மிரட்டல்களை தொடர்ந்து 11ஆம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பாதாள உலக கும்பல் துப்பாக்கிதாரிகள் கனேமுலையில் உள்ள வீட்டின் மீது துப்பாக்கி சூடு நடாத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி 10 லட்சம் வாக்குகளை மட்டுமே பெறும் என்றும், இது முன்னைய தேர்தல்களில் பெற்ற வாக்குகளை விட மிக குறைவாக இருக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், ஐக்கிய மக்கள் சக்தியின் பல சிரேஷ்ட உறுப்பினர்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளனர். இது கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள அதிருப்தியை குறிக்கின்றது. முதலில் குமாரவெல்கம வெளியேறினார், பின்னர் சம்பிக்க, ராஜித, தலதா மற்றும் பொன்சேகா ஆகியோர் வெளியேறினர். மிகவும் சிரமப்பட்டு உருவாக்கிய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஒவ்வொரு முடிவையும் ஏற்றுக்கொண்டு ஆமாம் போடுபவர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளனர். இந்த நிலையில் அத்தகையவர்களுடன் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான பயணத்தை முன்னெடுப்பது கடினமான காரியம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவின் டொனால்ட் டிரம்பின் வரி விதிப்பில் மேலும் 20% குறைக்கப்படும் என்ற தகவல்களில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜேதிச தெரிவித்துள்ளார். இன்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், நாம் அரசாங்கம் என்ற வகையில் அமெரிக்காவின் வர்த்தக திணைக்களத்துடன் இதற்காக ஒன்றிணைக்கப்பட்டுள்ள நிறுவனங்களுடன் சர்வதேசத்தின் அங்கீகரிக்கப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் பேச்சுவார்த்தைகளை நடாத்தினோம். செனட்டில் எனது நண்பர் இருக்கின்றார் என்ற ரீதியில் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முடியாது. வேறு காரணங்களுக்கு என்றால் அவை சாத்தியப்படலாம். ஆனால் எமக்கு வரி தொடர்பில் மேலும் சலுகைகள் கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் உண்டு. இது தொடர்பில் மேலும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள நாம் தீர்மானித்துள்ளோம். அதில் எமது பொருளாதார தன்மை கருத்தில் கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தனது பல்கலைக்கழக நண்பனை தலைமை கணக்காய்வாளராக நியமிப்பதற்காகவே குறித்த பதவி ஸ்ரீலங்கா அதிபரால் வரிதாக்கப்பட்டுள்ளதாக பெவுதுருகெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசியலமைப்பு பேரவையின் 3 சிவில் பிரஜைகளின் எதிர்ப்பினால் ஸ்ரீலங்கா அதிபரின் நோக்கம் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள பெவுதுருகெல உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில் 2025 4ஆம் மாதத்திலிருந்து தலைமை கணக்காய்வாளர் பதவி வெற்றிடமாகியுள்ளது. இந்த பதவிக்கு கல்வி தகமை மற்றும் தொழில் தகமை உள்ள தர்மபால கம்மன்பில என்பவரை நியமிக்குமாறு கணக்காய்வாளர் சங்கம் ஜனாதிபதிக்கு வலியுறுத்தியுள்ள நிலையில் திணைக்களத்தின் இதர அதிகாரிகள் இந்த கோரிக்கைக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். தலைமை கணக்காய்வாளர் பதவிக்கு கணக்காய்வாளர் திணைக்களத்தில் பதவி நிலை அடிப்படையில் தர்மபால கம்மன்பில என்பவர் உள்ள நிலையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தனது கழனி பல்கலைக்கழக நண்பரை இந்த பதவிக்கு நியமிக்க தீர்மானித்துள்ளார். அரசியலமைப்பு பேரவைக்கு தனது நண்பரின் பெயரை சிபாரிசு செய்துள்ளார். ஜனாதிபதியின் சிபாரிசை அரசியலமைப்பின் 3 சிவில் பிரஜைகள் எதிர்த்துள்ளனர். கணக்காய்வாளர் திணைக்களம் சுயாதீனமான முறையில் செயற்பட்டால்தான் ஊழல் இல்லாதொழிக்க முடியும். அரசாங்கத்தின் முறையற்ற போக்கினை நாட்டு மக்கள் அவதானிக்க வேண்டும் என்று உதய கம்மன்பில மேலும் தெரிவித்துள்ளார். அண்மையில் நாட்டிற்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 21 மோட்டார் சைக்கிள்களை மத்திய குற்ற விசாரணை பணியகம் பறிமுதல் செய்திருந்தது. அந்த அதிக கொள்ளளவு கொண்ட மோட்டார் சைக்கிள்களுடன் கைது செய்யப்பட்ட 2 சந்தக நபர்களும் ஜூலை 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசகராக பணியாற்றிய ஒருவரும் இதில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள விடுவிக்கப்படாத நிலங்களை விடுவிக்க வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் இன்று காலை அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்றது. எமது பூர்வீக நிலத்தை மேளமிடம் ஒப்படையுங்கள் என்பதை பிரதானமாக வலியுறுத்தி இந்த போராட்டம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வலிகாமம் பகுதியில் உள்ள பாரம்பரிய நிலங்களை இலங்கை அரசு படைகளிடமிருந்து விடுவிக்க வலியுறுத்தப்பட்டது. கொழும்பு கொள்ளுப்பிட்டி பகுதியில் ஒரு மசாஜ் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த மற்றும் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த 10 வெளிநாட்டு பெண்களை கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழு ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்கள் சுற்றுலா விசாவில் வந்து பணிபுரிந்து கொண்டிருப்பதாகவும் அதில் 4 சுற்றுலா விசாக்கள் காலாவதியாகி இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.